Hi, hello everyone. TNPSC Group 2 2A 2014 கேட்ட ஒரு மேக்ஸ் கொஷின் 30% of a number is 15 less than that of 3/5 of that number. What is that number? ஒரு எண்ணோட 30% அதே எண்ணின் 5இல் 3 பங்கை விட 15 குறைவு எண்ணில் அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் சி 50 தான் ஆன்சர். எப்படின்னு பார்க்கலாம். அந்த நம்பர் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 30% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3/5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 15. இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. 30% எப்படி எழுதலாம்? 30/100 இன்ட்டு எக்ஸ் 0 அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 3x/5 மைனஸ் 15. ஸோ இங்கே 3x கீழே 10 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையுமே 10ஆக மாற்றிடலாம். இதை அதாவது இங்கே முன்னாடி இருக்க நம்பரை மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன வந்துடும், 6x/10ன்னு வந்துடும். இங்கே வந்து சும்மா மேலே கீழே நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்குவோம், 150/10. ஸோ எல்லாத்துக்குமே டினாமினேட்டர் 10ஆக இருக்குது. ஸோ இந்த மாதிரி காமனாக எழுதி அடிச்சிடலாம். ஸோ 3x is equal to 6x minus 150. மைனஸ் 150 ஆன்சர் போனால் ப்ளஸ் 150 வந்துடும். ப்ளஸ் 3x இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 3x. 6xல் 3x போச்சுன்னா 3x கிடைக்கும். 3x is equal to 150. அப்போ x வேல்யூ 150ஆல் 3 டிவைட் பண்ணுறோம், நமக்கு 15 கிடச்சிருது. இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 50. கொஷின் when a number is divided by 13 leaves the remainder 11. ஒரு எண்ணை 13ஆல் வகுக்கும் போது அதுக்கு வந்து மீதி 11 கிடைக்குது. அதே நம்பரை 17ஆல் வகுக்கும் போது ரிமைண்டர் 9 கிடைக்குது. அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் சி 349 தான் ஆன்சர் அப்படின்னு பார்த்தலாம். ஸோ அந்த நம்பரை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். மீதி ஆன்சர்லேருந்தே கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 339. ஸோ அந்த 339 13ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ பார்த்தோன்னா நமக்கு மீதி 1 தான் கிடைக்குது. ஆனால் நமக்கு மீதி என்ன வரணும், 11ன்னு வரணும் இல்லையா. ஸோ இது கூட 10 கூட்டினா, இது கூடயும் 10 கூட்டினா நமக்கு 11 கிடைக்கும். ஸோ 349 எடுத்து டிவைட் பண்ணி பார்ப்போம். அப்போ நமக்கு வந்து ரிமைண்டர் 11 கிடைக்குது. ஸோ அப்போ இந்த இதை வச்சே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் நெக்ஸ்ட் கொஸ்டின். 7 ஸ்பைடர் 7 வெப் 7 டேஸில் ரெடி பண்ணுது அப்படின்னா ஒரு ஸ்பைடர் ஒரு வெப்பை எத்தனை நாள் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின் 7 வருதுன்னா கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் 7ஆக தான் வரும். எப்படின்னு பார்த்தலாம். 4 ஆப்ஷன் சி 7 தான் ஆன்சர். எப்படின்னு பார்த்தலாம். ஸோ ஸ்பைடர் இங்கே பாருங்கள், ஸ்பைடருக்கும் டேஸும் வந்து 7 ஸ்பைடர் 7 நாள். ஒரு ஸ்பைடர் அப்போ நாட்கள் என்னாகும், ஸ்பைடரோட இது எண்ணிக்கை குறையும் போது டேஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாகும். இது ரெண்டும் எதில் இருக்குது அப்படின்னா எதிர் மாதிரி இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனில் இருக்குது. ஓகேவா. வெப் சிலந்தியும் நாட்களும் 7 வெப்பு 7 நாள் அப்படின்னா ஒரு வெப் எத்தனை நாள்னும் போது இது ரெண்டுமே வந்து குறையுது இல்லையா. ஸோ இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா நேர்மாறு. ஸோ நேர்மாறு அப்படின்னா மேலே கீழே வரும், எதிர்மாறு அப்படின்போது பக்கம் பக்கம் வரும். ஓகேவா. ஸோ எஸ்ஸும் டியும் வந்து பக்கம் பக்கம் வரும், டபிள்யூ மட்டும் கீழே வந்துடுது. ஓகேவா. ஸோ S1 D1/W1 ஈக்குவல் டு S2 D2/W2. 7 × 7 டிவைடட் பை 7 ஈக்குவல் டு 1 × D2/1. 7 அடிச்சிடலாம். அப்போ D2 ஈக்குவல் டு 7 நாட்கள். ஓகேவா. அது ஒரு வெப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பைடர் 7 நாள் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. படத்தில் உள்ள நேர்கோடுகளின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் பி 12 தான். எப்படின்னு பார்த்தலாம். ஸோ பாருங்கள், உள்ள 2 ரெக்டாங்கிள் இருக்குது, வெளியில் ஒன்று உள்ள ஒன்று. ஸோ நம்ம ரெக்டாங்கிள் செவ்வகம் வரையணுன்னா நமக்கு 4 கோடு தேவை. 4 + 4 8, ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்குது, அதுக்கு 2 தேவை. கிராஸ் சிம்பிள் இதுக்கு 2 தேவை. ஸோ 4 + 2 10, 10 + 2 12. ஸோ டோட்டலாக 12 கோடுகள். இந்த கொஷனுக்கான 18% of total number of oranges in the basket is 36. total number of oranges is அப்படின்றாங்க. கூடையில் இருக்கிற மொத்த ஆரஞ்சு பழத்தில் 18% மட்டும் 36. அப்போ மொத்தமாக எத்தனை ஆரஞ்சு இருக்குன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் சி 200. எப்படின்னு பார்த்தலாம். ஸோ டோட்டல் அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். 18% ஆஃப் எக்ஸ் வந்து 36 இல்லையா. ஸோ எக்ஸ் × 18/100 ஈக்குவல் டு 36. ஸோ எக்ஸ் வேல்யூ தான் வேணும். இந்த சைடு இருக்க வேல்யூ அந்த பக்கமாக போகும்போது தலை கீழே வரும், 100/18 வரும். ஸோ 18ஆல் அடிக்கும்போது இங்கே 1 இங்கே 2 × 100 வந்து 200ன்னு கிடச்சது. இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. எனக்கு தனி வட்டி வீதம், அதாவது 1000 ரூபா வந்து 3 வருஷத்தில் 1150 ஆகுது. அதுக்கப்புறமா 3% கூடுதல் வட்டி கொடுக்கும்போது அப்போது அதனோட ரேட் எவ்வளோ இருக்குன்றாங்க. 4 ஆப்ஷன் டி 1240 தான் ஆன்சர். எப்படின்னு பார்த்தலாம். ஸோ பி வேல்யூ வந்து 1000, ஏ வேல்யூ வந்து 1100, என் வந்து 3s. I ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, a மைனஸ் பி. ஸோ 1150 மைனஸ் 1000 போடும்போது 115 கிடச்சது. I ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, PNR/100. 150 ஈக்குவல் டு 1000 × 3 × 6/100. 2 0 அடிச்சிடலாம். மீதி இருக்கிற வேல்யூ 6 தவிர மற்ற எல்லா வேல்யூவும் அந்த பக்கமாக போகும்போது கீழே வரும். ஸோ இப்போ பாருங்கள், 0 அடிச்சிடலாம். 3ஆல் அடிக்கும்போது 5ன்னு கிடைக்குது. ஆர் வேல்யூ வந்து 5%. ஸோ ஆர் வேல்யூ 5%ஆக இருக்கும்போது ஏ வேல்யூ வந்து 115 கிடைக்குது. இன்னும் 3% அதிகப்படுத்துகிறாங்க. 5 + 3 எவ்வளோ, 8%. ஸோ 8ன்னு வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். பிக்கு 1000, என் வந்து 3,
இது 8/100ன்னு போட்டுரும். 2 0 2 0 அடிச்சிட்டோம். இது எல்லாமே பெருக்கணும்னா 240 கிடச்சிது. ஸோ I வேல்யூ 240 அப்படின்னா A வேல்யூ எவ்வளோ 1000 + 240 1000 to 14 கிடச்சிது. இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ரெண்டு மாட்டோட விலை வந்து விகிதத்தில் இருக்குது. 23:16 கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு கவோட விலை வந்து 477 ரூபா அதிகமாகுது. செகண்ட் வந்து 10% அதிகமாகுது. அதுக்கப்புறம் அதனோட ரேஷியோ என்னவா மாறுதுன்னா 20:11 மாறுது. அதனோட ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ ₹219 ₹848 எப்படின்னு பார்த்தலாம். ஸோ 23:16 இருக்கு இல்லையா. ஸோ 23x 16xன்னு இருக்குது. அப்புறமா எவ்வளோ அதிகமாகுது 477. இது வந்து 10% ஆஃப் ஆல்ரெடி இருக்கிற ரேட்டு. ஸோ 10/100 இன்ட்டு 16x 00 அடிச்சிடலாம். 10 கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 160 + 16 வந்து நமக்கு 176ன்னு கிடச்சிருது. ஸோ இப்போ நியூவாக இருக்கிறது வந்து 176x/10. ஃபஸ்ட்டு மாட்டோட விலை 23x + 477. அதனோட இப்போது ரேஷியோ எவ்வளோ 20/11. ஸோ ரெண்டுத்தையும் பையில் ரேஷியோ எழுதும்போது 20/11 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெண்டுத்தையுமே இந்த பக்கம் இருக்கிற வேல்யூவை அந்த பக்கமாக க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து 11ஆல் அடிக்கும்போது இங்கே 16 கிடைக்குது. 00 அடிச்சிடலாம். ஸோ 23x + 477 = 32x. ஸோ இந்த 23 இந்த பக்கமாக வரும்போது மைனஸில் வரும். ரெண்டுத்தையும் கழிக்கும் போது 9x. ஸோ இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ வந்து 53ன்னு கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் வேல்யூ 53 அப்படின்னா 23x எக்ஸ் வேல்யூ இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1219 கிடைக்குது. 16xல போடும்போது 848 கிடைச்சது. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் which when increased by 1 is divisible by 12, 18, 24, 32. ஒரு எண்ணுடன் ஒன்றை கூட்ட அது வந்து 12, 18, 24, 32 வகுப்படும். அதை மிச்சரு என்ன கேட்குறாங்க. 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் சி 287. ஓகேவா. ஸோ அந்த நம்பர் கூட ஒரு 1 கூட்டின அப்புறம் தான் நமக்கு இந்த வேல்யூ வருது. இந்த நம்பரெல்லாம் டிவைட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர் என்ன 12, 18, 24, 32. இது எல்லாம் ஃபஸ்ட் 2 வகுப்படுது. அடுத்து 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 3, 4 ஃபர்தராக ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அப்படியே நிப்பாட்டுறோம். ஸோ இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையுமே பெருக்கிறோம். பெருக்கும் போது 288ன்னு கிடைக்குது. 2 பெருக்கிறோம். 6, 4, 12 இது எல்லாத்தையுமே பெருக்கும்போது 288. இங்கே வந்து அந்த நம்பர் கூட்டுறோம் இல்லையா. அதாவது x + 1 = 288. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 288 - 1. ஸோ 287. ஸோ 288 வந்த உடனே ஆப்ஷன் பியை கரெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா. நம்மளோட ஆப்ஷன் சி 287 தான் ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டேர்ம் ஆஃப் த சீரிஸ். தொடரில் விடுபட்ட எண்ணை காண்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கொடுத்துருக்கிறதுல 4 ஆப்ஷன் ஆப்ஷன் சி 36 தான் ஆன்சர். எப்படின்னு பார்த்தலாம். ஸோ ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் கன்சிடர் பண்ணிக்கலாம். 9ன்றது 3 ஸ்கொயர். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா 16ன்றது 4 ஸ்கொயர். ஒரு நம்பர் விட்டு 25 இருக்குது. 5 ஸ்கொயர் 3, 4, 5 ஸ்கொயர் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த என்ன இருக்கும் 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயரோட வேல்யூ 36. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 36. மற்றபடி மேலே வந்து 15, 14 ஸ்கொயர், 13 ஸ்கொயர், 12 ஸ்கொயர்னு வந்துட்டுருக்கு. ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி of x minus y equal to 30% of x plus y. Then what percentage of x is y ன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ 25% தான் ஆன்சர். எப்படின்னு பார்த்தலாம். ஸோ 50% இல்லையா. ஸோ 50/100 x minus y equal to 30% இல்லையா. ஸோ 30/100 into x plus y. ரெண்டு சைடும் கீழே 100 இருக்குது. ரெண்டுத்தையுமே கேன்சல் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடு 0 இருக்குது. ரெண்டுத்தையுமே கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 5 × x minus y equal to 3 × x plus y. 5 உள்ள பெருக்குனா 5x 5y. 3 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 3x 3y. இந்த பக்கம் இருக்க 3x அந்த பக்கம் போச்சுன்னா -3x. ரெண்டுத்தையும் கழிக்கும் போது 2x கிடைக்குது. இந்த பக்கம் இருக்கிற 5y இந்த செட் போச்சுன்னா +5y. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 8y கிடைக்குது. ஸோ 2 கொண்டு வந்து டிவைட் பண்ணால் 4y. ஸோ x is equal to 4yன்னு கிடைக்குது. ரெண்டு சைடும் 100ஆல் நம்மளாக டிவைட் பண்ணுறோம். அப்போ x/100 = 4/100. 4ஆல் அடிக்கும்போது கீழே 25ன்னு கிடச்சிது. இந்த சைடு இருக்க 25 அந்த சைட் கொண்டு போயிடலாம். ஸோ 25/100 × x is equal to y கிடைக்குது. அதாவது 25% of x is equal to y. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 25%. கொஸ்டின் வால்யூம் ஆஃப் எ கியூப். கனசதுரத்தின் கன அளவு கொடுத்துட்டாங்க 125 cm³ அப்படின்ட்டு. அதனோட புறப்பரப்பு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ கியூப் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் சி 150 cm² தான் ஆன்சர். எப்படின்னு பார்த்துடலாம். ஏ கியூப் வந்து 125 எப்படி எழுதலாம் 5 கியூப்னு எழுதலாம். ஸோ ஏ வேல்யூ வந்து 5 ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதுலேருந்து ஏ ஸ்கொயர் ஏரியா பரப்பு கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ ஸ்கொயர் வேல்யூ எவ்வளோ 5² = 25. நமக்கு என்ன வேணும் சர்ஃபேஸ் ஏரியா புறப்பரப்பு தான் வேணும். அதுக்கு ஃபார்முலா 6a². அப்போ 6 × 25 போடுறோம் 115 கிடச்சிடுது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 150x 64/2x 16/x + 5 கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் டி 2 தான் ஆன்சர். அப்படின்னு பார்த்தலாம்.
ஃபஸ்ட்டு எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் 4ஆக மாற்றிடலாம். 64 வந்து 4 கியூப்னு எழுதலாம், 16 வந்து 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இது வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். m இன்ட்டு n வந்து mn எழுதிக்கலாம். ஸோ 3யை வந்து வெளியில் மல்டிப்ளை பண்ணும்போது 6xன்னு வந்துடும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு உள்ள பெருக்கும்போது 2x + 10ன்னு வந்துடுது. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், x பவர் 4 x பவர் 6x, அதாவது x பவர் m இன்ட்டு x பவர் n எப்படி எழுதுறாங்கன்னா x பவர் m + n. ஸோ அதை யூஸ் பண்ணி 6x + xன்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 4 பவர் 2x + 10ன்னு வந்துடுது. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 7x. ரெண்டுத்துக்குமே நம்மளோட பேஸ் காமன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பவர்ஸ் ஈக்குவல் பண்ணிக்கலாம். 7x = 2x + 10 ப்ளஸ் 2x இந்த பக்கம் தான் -2x. 7ல் 2 போச்சுன்னா 5. 5x = 10. x = 5 கீழே கொண்டு வந்துடும். அடிக்கும் போது நமக்கு 2 கிடச்சிருது. x = 2. இன்னைக்கு விஷயத்தோட 3 பக்கங்கள் கொடுத்துட்டாங்க. 1/2, 1/3, 1/4. சுற்றளவு வந்து 104ன்னு கொடுத்துட்டாங்க. அது நீளமான பக்கம் எதுன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன். ஆப்ஷன் பி 48 சென்டிமீட்டர் தான். எப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கொடுத்துருக்கிறது எப்படி கொடுத்துருக்காங்க, 1/2, 1/3, 1/4. இது ரேஷியோஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். ப்ரொபோஷனாலிட்டி x/2, x/3, x/4. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 12ன்னு கிடைக்குது. நம்ம என்ன பண்ணலாம், இந்த x/2 கூட நம்ம மேலே கீழே எதால் மல்டிப்ளை பண்ணலாம். மேலே கீழே 6ஆல் பெருக்கும்போது நமக்கு 6x/12ன்னு கிடச்சிருது. இது மேலே கீழே நம்ம 4ஆல் பெருக்கும்போது 4x/12ன்னு கிடச்சது. இது மேலே கீழே 3ஆல் பெருக்கும்போது 3x/12ன்னு கிடச்சது. எல்லாத்துக்குமே பகுதிகள் 12ன்னு கொண்டு வந்துடுறோம். ஓகேவா? ஸோ அப்போ 3x, 4x, 3x மட்டும் தான் டோட்டலாக இருக்கிற இந்த 12 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ பக்கங்கள் என்ன, 6x, 4x, 3x எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு எவ்வளோ கிடைக்கணும், 104. ஸோ 13x 104 அப்படின்னா எக்ஸ் மதிப்பு என்ன கிடைக்கிறது, 8 சென்டிமீட்டர்னு கிடைச்சிருது. எக்ஸ் வேல்யூ தெரியும் அப்படின்னா 6x, 4x, 3xல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 48, 32, 24ன்னு கிடச்சிது. நீளமானதுன்னு கேட்கும்போது நம்ம 48, அதாவது 3x சொல்லிக்கலாம். ஒருவேளை சின்னதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம 24ன்னு சொல்லியிருந்துருக்கலாம். ஓகேவா? நீளமான பக்கம் எதுன்னா 48. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 48 சென்டிமீட்டர். கொஸ்டின், A salary is 20% less than that of B salary. What percentage of B salary is more than A salary? அதாவது ஏவோட வருமானம் பியோட வருமானத்தோட 20% குறைவு அப்படின்னா பியோட வருமானம் ஏ விட எவ்வளோ சதவீதம் அதிகம்னு கேட்குறாங்க. 5 ஆப்ஷன். ஆப்ஷன் பி 25% தான். எப்படின்னு பார்த்தலாம், பியோட வருமானம் 100ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஏவோட வருமானம் 20% லெஸ் தேன் ஏ இல்லையா? ஸோ 100 - 20%. 100ல் அப்படி எவ்வளோ அப்படின்னா 20/100 × 100. 100 கேன்சல் பண்ணிடலாம். 100ல் 20 போச்சுன்னா 80. ஸோ ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னா 20 ரூபா. பியோட சேலரி 100 ரூபானா ஏவோட சேலரி 80 ரூபா. ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் 20 ரூபா. பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பை ஏ சேலரி இன்ட்டு 100. ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் எவ்வளோ, 20. ஏவோட வருமானம் எவ்வளோ, 80. 20/80 × 100. 0 0 அடிச்சிடலாம். 2யும் 8 அடிக்கும்போது 4ன்னு வருது. 4ஆல் 100 அடிக்கும்போது 25ன்னு கிடச்சது. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் 25%. ஆப்ஷன்